மக்களே, இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி கிழங்கு சாம்பார் வைக்க போகிறோம். நல்லா துவர பருப்பை ஊற வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டிட்டு, அப்புறம் இது வந்துட்டு முள்ளங்கி கிழங்கு இதையும் வெட்டிக்கலாம். கேரட்டையும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகா, இந்த மாதிரி மிளகா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுக்க பிறகு முள்ளங்கி கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம முள்ளங்கி கிழங்கு, தக்காளி பழம் எங்கள் வீட்டில் தக்காளி பழம் இல்லாதனால நாங்கள் தக்காளி பழம் போடல. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. கேரட், முள்ளங்கி கிழங்கு என்ன சொல்லுவாங்க, முருங்கைக்காய் அதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கைதுதான் நல்லது. அப்புறம் எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இது நல்லா வேகணும். அதுக்கு தேவை வந்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம துவரம் பருப்பு, பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சு இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு அதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த வேக வச்ச பருப்பு இதில் கொட்டிக்கலாம். இது பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே சாம்பார் ரெடி. இது வந்து முள்ளங்கி சாம்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இது நல்லா கொதிச்சு வருது.